ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல். நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது 27/1/2019 நடந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் லாங்குவேஜ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் மேக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் எடுத்துக்காங்க உங்கள் பக்கம். கொடுக்கப்பட்ட கோணத்தை 360 டிகிரி கோணத்திலிருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்குமெனில் 60இன் பின்வளை கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, 360லேருந்து அந்த கோணத்தை கழிச்சா பின்வளை கோணம் கிடைக்க போகுது. அப்போ 360லேருந்து 60 கழிச்சா என்ன? 300. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 300. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தடுத்து வரும் 3 முழுக்களின் கூடுதல் 45 எனில் அந்த முழுக்களை காண்க. அடுத்தடுத்த என்னன்னு சொல்லிட்டாங்க, அதை கூட்டினா 45ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 14, 15, 16 ஆட் பண்ணால் நமக்கு 45 கிடைக்கும். ஸோ 4 + 6 10, 10 + 5 15, அது ஒரு 10 30 + 15 45. ஸோ ஆன்சர் இஸ் பி, 14, 15, 16. அடுத்த கொஸ்டின். ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விலக்கம் 1.6 எனில் அதன் விலக்க வர்க்க சராசரி அல்லது பரவற்படி என்ன? திட்ட விலகம்னா சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா 1.6, அதனுடைய விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. விலக்க வர்க்க சராசரி அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் தான் அதனோட கான்செப்ட். ஸோ 1.6 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் 2.56. ஆப்ஷன் பி, 2.56. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை காண்க. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த வட்டத்தோட மையக்கோண பகுதி அப்படின்னா நமக்கு கான்செப்ட் என்ன ஃபார்முலானா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு A = θ / 360 டிகிரி × πr². ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி நம்ம ட்ரை பண்ணலாம். தீட்டாவோட வேல்யூ 16 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பரப்பளவு 231 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி, 60 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டால் தான் புரியும் அப்படின்ற ப்ராப்ளத்தை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிக்காங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை. ஒரு பாட்டிலில் ஒரு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 15% பிஸ்கெட் 30. சி நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஆன்சர் இஸ் சி, 200. 200க்கு 10% போது 20, 5% பார்த்தீங்கன்னா 10. ஸோ மொத்தம் 15% 30. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் சி, 200. நெக்ஸ்ட் கொஸ்டின். 12x-1 ஹோல் கியூப் மற்றும் 15x-1 × x+2² மீசிமா எல்சிஎம் காண்க. ஸோ மீசிமானாலே நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும், அதாவது மீச்சிறு மடங்கு. அடுத்தது மீசிமா கண்டுபிடிக்கும் பொழுது இந்த மாதிரி வரும் பொழுது அதாவது மிகப்பெரிய பவரை தான் நம்ம எடுத்து எழுதணும். மீப்போவானா மிக சிறிய பவரில் இருக்கிறத எழுதுவோம். ஸோ 12க்கும் 15க்கும் மீசிமா பார்த்தா 60. அதே மாதிரி அடுக்குகளில் பெரிய அடுக்குன்னு பார்த்தா x-1 ஹோல் கியூப், x+2². ஸோ ஆன்சர் இஸ் ஏ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை பண்ணுறது 5√3 + 18√3 - 2√3. ஸோ நமக்கு √3ன்றது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. √3 காமனாக வெளியே வச்சுக்காங்க. ஸோ 5 + 18 23, 23ல் 2 போச்சுன்னா 21. ஸோ 21√3. ஸோ ஆன்சர் இஸ் பி, 21√3. ஒரு எண்ணை 12% கூட்டும் பொழுது 224 கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், 200. 200க்கு 12% பார்க்கலாம். 10%ன்னும் போது 20, 1%ன்னும் போது 2, 2%னா 4. ஸோ 12%னா 200க்கு 24, 200ஐயும் 24ஐயும் கூட்ட 224 கிடைக்குது. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 200. நெக்ஸ்ட் கொஸ்டின். 20% of a + b = 50% of a - b எனில் a மற்றும் b இன் விகிதம் என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு விகிதம் ரேஷியோ டீச் பண்ணும்போது போட்டிருப்பேன். ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்கன்னா விகிதம் கண்டுபிடிக்கிறது பொதுவான எண்ணால் வகுப்போம். அதே விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பொதுவான எண்ணால் பெருக்கணும். சரி, இப்போ ஏ, பி 2 இருக்குது. நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம்
ஏ வந்து 70, பி வந்து 30ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 70, 30 அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு விகிதம் 7:3ன்னு இருக்குது. இப்போ 70யும் 30யும் ஆட் பண்ணும்போது என்ன அப்படின்னா 100. 100க்கு 20%னா 20. அதே மாதிரி ஏ மைனஸ் பி 70ல் 30 போனால் 40. சரிங்களா? 50%, 40க்கு 50%ன்னும் போது என்னங்க 20. ஸோ 20 ஈக்குவல் டு 20 நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 7:3. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a village, ஒரு கிராமத்தில் 15% குழந்தைகள், 40% பெண்கள், கிராமத்தின் மொத்தம் 900 மக்கள் உள்ளனர் எனில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் விகிதம் ரேஷியோ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 15%, 40% போனால் ரிமைனிங் வந்து நமக்கு ஆண்கள். அப்போ ஆண்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 45% இருக்காங்க. ஸோ டோட்டலி 100%ன்றது 900. அப்போ 15% எவ்வளோ? 10% 90. 5% அப்படின்னும் போது 45. 90, 45 எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்தால் ஃபைனலாக நமக்கு 9:3:8 இஸ் த 9:8:3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும் பொழுது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரேஷியோ, அதாவது நமக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா PNR/100. ஆறு எண்ணும் சமன்றதுனால R²/100ன்னு போட போகிறோம். ஈக்குவல் டு வட்டி, அது வந்து என்ன கிடைக்கிற வட்டி வந்து அசலில் 9/6 16 மடங்கு. ஸோ 9/16 இன்ட்டு பி. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆர் என்ன வேலை கிடைக்கும்னா 7.5 கிடைக்கும். ஸோ சேம் என். ஸோ ஆன்சர் இஸ் சி, 7.5% அண்ட் 7.5 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 ஆகும், 4 ஆண்டுகளில் 7,920 ஆகும் மாறுகிறது எனில் அசலை காண்க. பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது உங்கள் ஸ்கூல் புக் 8th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். இது எக்ஸாம்பிள்லேயே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 6,000 அஷ்யூம் பண்ணிக்கலாம். 6,000க்கு வந்து நமக்கு எப்படி போட்டுட்டு வரலாம் அப்படின்னா 6 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 8,880லேருந்து 7,920 நம்ம கழிப்போம். 2 வருஷத்துக்கான தொகை கிடைக்கும். ஸோ 2 வருஷத்துக்கான வட்டி இவ்வளோ அப்படின்னா நமக்கு 4 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அசல் 6,000 வச்சு போடும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இது புரியாதவங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டஃப்பான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்யூஷன் தீர்வு போட்டு அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 48 divided 12 into open bracket 9/8. இல் அப்படின்னா ஆஃப்ன்றது அர்த்தம். ஆஃப்னு வந்தாலே நம்ம பெருக்கல் போடணுன்றது அர்த்தம். 4/3 divided 3/4 into 2/3 மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது போட்மாஸ் ரூல் தான். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுவோம். டிவைட் பண்ணி அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதுபடி உங்களுக்கு நம்ம கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 5/1/3 கிடைக்கும். ஆஃப்னா பெருக்கல் போடணுங்க. போட்மாஸ் ரூலை அப்ளை பண்ணோம். ஆன்சர் இஸ் 5/1/3. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதை. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபட்ட கெழு 18, திட்ட விலக்கம் 3.42 எனில் கூட்டு சராசரி என்ன? கூட்டு சராசரினா நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம். மாறுபட்ட கெழுன்னா சிவி, திட்ட விலக்கம்ன்றது சிக்மா. ஸோ இந்த சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது when we cancel that we receive the answer 19. Option A is 19. Next question. 5%க்கு 3%இன் விழுக்காடு என்ன? What percent of 3% in 5%? இப்போ 5 ஏதோ ஒரு எண் இருக்குது, அதனோட 5%ன்றது வந்து 3%. இப்போ இதனோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இதனோட ஆன்சர் டி, 60%. இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. அடுத்தது சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு முற்றொருமை ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்காங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிறது பாருங்கள். ஏ வந்து 789ன்னு வச்சுக்கலாம், பி 211ன்னு வச்சுக்கலாம். a³ + b³ டிவைடட் பை a² மைனஸ் ab + b² அந்த கான்செப்டில் இருக்குது. a³ b³ எக்ஸ்பென்ஷன் a + b
இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ கீழே இருக்கிறது அது கேன்சல் பண்ணும்போது ரிமைனிங் நமக்கு a ப்ளஸ் பி மீறும். ஸோ அதனால் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு 1000 இஸ் த ரைட் ஆன்சர், இஸ் த பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீப்போவா காண்க. தட் இஸ் அதாவது உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழில் மீப்போமான்னு கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் வந்து நமக்கு எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. பட் தமிழில் இது என்ன வந்திருக்கணும் அப்படின்னா மீசிமான்னு கேட்டிருக்கணும். ஸோ கொஸ்டின்லேயே மிஸ்டேக் இருக்குது. பட் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கும்போது மீசிமா தான். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு நம்மளால் மீப்போமா கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா காமனாக எல்லாத்தையும் வகுப்படுற எண் பார்த்தீங்கன்னா இல்லை. உண்மையிலே இதுக்கு நம்ம மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ன சின்ன நம்பர்லேருந்து டிவைட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இனிஷியலாக 2, 3 அப்படின்னு எடுத்து வகுத்துட்டு வாங்க. வகுத்து எல்லாத்தையும் பெருக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் இஸ் 5940. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், 5940. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழின் கூடுதல் 6 1/6 எனில் அவ்வெண்கள் யார்? ஒரு எண்ணுனா எக்ஸு, அதனுடைய தலைகீழினா 1/x. அது ரெண்டையும் கூட்டும் பொழுது 6 1/6ன்னு கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஆன்சர் சி இஸ் த ஆன்சர், 6 1/6. 6ஐயும் 1/6ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? 6 1/6. அதை டிவைட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. 6ஐயும் 1/6ஐயும் கூட்டும்போது 6 1/6ன்னு நம்ம எழுத போகலாம். இது ஒரு சிம்பிள் லாஜிக்ங்க, ஒரு மேட்ரே இல்லை. அடுத்தது 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் அசலை காண்க அப்படின்றா. ஸோ இது உங்கள் 8th புக்கு எக்ஸாம்லே இருக்கும் பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசல் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் இஸ் 20,000. ஆப்ஷன் ஏ. 20,000க்கு 1%ன்னு பார்க்கும் பொழுது நமக்கு 200. 4%னா 800. ஒரு வருஷத்துக்கு வட்டி 800. ஸோ கூட்டு வட்டின்னும் போது அதை அசலோடு கூட்டிப்போம். அப்போ 20,800 இருக்கும். 20,800க்கு 4%ன்னு பார்க்கும்பொழுது 832 ரூபா கிடைக்கும். ஸோ 2 வருஷத்தில் கூட்டினா 1632 ரூபா கூட்டு வட்டி கிடைக்கும். அதனால் இதனுடைய அசல் தொகை 20,000. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் அவ்வேலையை தனியாக செய்தால் 20 நாட்களும், பி தனியாக செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஸோ இந்த மாடல் ஏபி மாடல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கொஸ்டினும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்க்கும்போது நான் பேசிக் மெத்தட் ரொம்ப கான்செப்ட் ஏபி வரும்போது ரொம்ப ஈஸியாக xy/x + y அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 30 days. ஏன்றது 20. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஏ 20 நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. பி எத்தனை நாள்லன்னு கேட்டிருக்காங்க. பியை நம்ம 30ன்னு வச்சுக்கலாம். 20 × 30 டிவைடட் பை 20 + 30 50. இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 12 ஆன்சர் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆன்சர்லேருந்து டெரைவ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 13 கிடைக்க போகுது. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் 30 days. அல்லது மீசிமா மெத்தட் படியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஐ வில் டூ இட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்பவற்றுள் எது பகா எண் அல்ல. ஸோ ப்ரைம் நம்பர் அவங்க கேட்குறது ப்ரைம் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது ப்ரைம் நம்பர் இல்லை, பகா எண் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் பகா எண்ணா என்னன்னா தன்னாலும் அது ஒன்றால் மட்டும் வகுப்பட்டால் அது பகா எண். வேறு ஏதாவது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்தால் அது பகா எண் இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 241, 337, 571 இது எதாலையுமே வகுப்படாது. ஸோ அதெல்லாம் பகா எண். 391 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17ஆல் வகுப்படும். 17ஆல் வகுப்படும். ஸோ 1ஆலையும் வகுப்படும், 391ஆலையும் வகுப்படும், 17ஆலையும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட வகுத்தி வந்துருச்சு. அதனால் அது பகா எண் இல்லை. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 391. அடுத்த கொஸ்டின் சுருக்குக. சிம்பிளிஃபிகேஷன் 2/3 ஓப்பன் ப்ராக்கெட் 5 1/6 - 4 3/8. ஸோ கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்காங்க. பின்னமாக மாற்றிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கழிச்சிருங்க. கழித்து வர்றதை எடுத்துகிட்டு போயிட்டு 2/3யோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது 19 டிவைடட் பை 36. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 19/36. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1³ + 2³ + 3³ + etc. k³ = 6084 எனில் k இன் மதிப்பு என்ன? ஸோ இது உங்களுக்கு
இந்த கான்செப்ட் 10th கூட்டுத்தொடர் வரிசையிலே இருக்கும், 10th புக்கில் இருக்குது. பட் கொஷின் நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா n × n+1/2 the whole square. ஸோ நமக்கு n வேல்யூ என்னன்னு தெரியாது. இந்த இடத்துல n-க்கு பதில் k போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி போடும்பொழுது நமக்கு 12 ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ரேஷியோ. ஆல்ரெடி இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்காங்க. a/b = 2:5, b/c = 4:1 எனில் a/b/c என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதி எப்படி பெருக்கினா ஆன்சர் கிடைக்கும்னு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். 2:5, அது கீழே என்ன எழுதணும், 4:1. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ஆன்சர் சி. 8:20:5 is the right answer. Option C. Last one is 8 பேர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடித்தால் அதே வேலை 24 பேர் எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஸோ 7th 8th புக்கில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சங்கிலி தொடர், செயின் ரூல்னு சொல்லுவாங்க. நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல்னு 3 டைப் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸில் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். சாம் அகாடமி வீடியோ லிஸ்ட்டு பார்த்துட்டு இந்த தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. ஸோ நேர்மாறல் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், எதிர்மாறல் அப்படின்னா நேராக மல்டிப்ளை பண்ணுவோம். 8 பேர் 24 அப்படின்னா 8 × 24. அதே 24 பேர் எத்தனை நாட்கள் அப்படின்னா 24 × எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ கேன்சல் பண்ணும்போது 8 நமக்கு கிடைக்கும். எதிர்மாறலை அப்படியே மல்டிப்ளை பண்ணும், நேர்மாறலை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நேர்மாறலை எதிர்மாறலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்று உயரும்போது இன்னொன்று உயர்ந்துச்சுன்னா அது நேர்மாறல், ஒன்று உயரும்போது ஒன்று குறையும் போது இன்னொன்று குறைஞ்சா அதுவும் நேர்மாறல், ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா அது பேர் எதிர்மாறல். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் ஏ, 8 days. ஸோ இவ்வளோதாங்க, வெரி சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த டைம் கொஸ்டின். மேக்ஸிமம் எல்லோரும் 25 out of 25 ஆர் 24 எடுத்திருக்கலாம். வாழ்த்துக்கள். இதுக்கான வீடியோஸ் சொல்யூஷன்ஸ் நான் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆன்சர் கீயும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு லைவாகவே ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ப்ரே ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச்.